இந்த அரசரை திருமணம் பண்ணிக்கணும்னு அந்த அரசர் சொல்ற அந்த போட்டியில கலந்துக்கணும். அதனாலேயே 3 இளவரசிகள் அந்த இடத்துல வராங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஒரு ட்ராப் மாதிரி ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த ட்ராப்ல எந்த ஒரு இளவரசி சக்சஸ்ஃபுல்லா கடந்து வராளோ அவளை தான் அரசர் திருமணம் பண்ணிக்குவாரு. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த ட்ராப்ல சக்சஸ்ஃபுல்லா கடந்து வந்துடுறா. அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுமே அந்த ட்ராப்ல கடந்து போறதுக்காக போறா. அந்த பொண்ணு சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறா. கடைசியா ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு நானும் போறேன்னு சொல்லிட்டு போறா. போனவ சக்சஸ்ஃபுல்லா வந்துடுறா. இதனால அரசருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. 3 பொண்ணுங்க செலக்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறமா அரசர் சொல்றாரு அந்த கடுமையான போட்டியை தான் வைக்கணும்னு சொல்லும்போது மந்திரி சொல்றாரு அது ரொம்ப ஆபத்துன்னு சொல்லும்போது அரசர் சொல்றாரு இல்ல நீ அதை தான் பண்ணணும்னு. இதனால அரசரோட ஆணையை மதிச்சு அந்த இடத்துல 3 வைன் கிளாஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 3 அடிமைகள் அந்த வைன் கிளாஸ்ல இருக்க வைனை குடிக்க சொல்றாங்க. அந்த 3 அடிமைகளும் அந்த வைன் கிளாஸ்ல இருந்த அந்த வைனை குடிச்சதுக்கு அப்புறமா அதுல ஒரு அடிமை பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்தோன்னு இளவரசிகள் பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா இளவரசிகளோட கண்ணை கட்டுறாங்க. கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா அவங்க அந்த வைனை குடிக்க சொல்லும் போது அதுல ஒரு இளவரசி சொல்றா என்ன மன்னிச்சிருங்க நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறமா ஒரு இளவரசி வைனை குடிக்கிறா. அப்படி குடிச்சு அவளுக்கு எதுவுமே ஆகல. இன்னொரு இளவரசி அந்த வைன் கிளாஸை குடிக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த இளவரசி சொல்றா என்னால முடியாது நான் அந்த போட்டியில இருந்து போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே போயிடுறா. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த மொத்த வைன் கிளாஸுமே குடிக்கிறா. அதை குடிச்சதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல. இதெல்லாம் பார்த்து மத்தவங்க எல்லாம் ஆடி போயிடுறாங்க. அப்ப அரசர் அந்த இடத்துல வராரு. வந்து அவர்கிட்ட இளவரசி சொல்றா அரசே நீங்க நேர்மையான அரசர் அதனால யாரையுமே நீங்க கொல்ல மாட்டீங்க அதனால தைரியமா அந்த வைனை நான் குடிச்சேன்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட அரசர் நீதான் என்னோட ராணின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு.